அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இக்காணொலியிலே பகுதி ஒன்றோடு தொடர்புடைய வினாக்களும் அவற்றுக்கான விளக்கங்களையும் பார்க்க இருக்கின்றோம். முதலாவது வினா, என்னிடம் 95 ரூபாய் உள்ளது, தம்பியிடம் 145 ரூபாய் உள்ளது எனின் இருவரும் பணத்தினை சமனாக வைத்திருக்க தம்பியிடமிருந்து நான் எவ்வளவு பணம் வாங்க வேண்டும்? இந்த ஒரு வினா சமப்படுத்தலோடு தொடர்புடைய ஒரு வினாவாக இருக்கின்றது. நீங்கள் இலகுவாக விளங்கிக் கொள்வதற்காக நான் குறைவான பெருமானத்தை இங்கே வழங்கி இருக்கின்றேன். எனவே அடிப்படையில் இருந்து இது ஒரு அடிப்படையான வினா. அடிப்படையில் இருந்து சமப்படுத்தல் தொடர்பான அடிப்படையான விளக்கத்தினை பெற்றுக் கொள்ளுங்கள். தரப்பட்ட தரவுகளிலே என்னிடம் 95 ரூபாய் இருக்கின்றது, தம்பியிடம் 145 ரூபாய் இருக்கிறது. என்னை விட தம்பியிடம் கூடுதலான பணம் இருக்கின்றது. வினாவானது இருவரும் பணத்தினை சமனாக முறையிலே வைத்திருக்க வேண்டும். இருவரிடமும் இருக்கக்கூடிய பணமானது சமமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் நான் தம்பியிடமிருந்து எவ்வளவு பணம் வாங்க வேண்டும் என்பதுதான் வினா. இதனை 2 வழிமுறைகளிலே நாங்கள் செய்து கொள்ளலாம். முதலிலே நேரடியாக வினாவுக்கான விடையை எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்பதை பார்ப்போம். 145 இருந்து 95 கழித்துக் கொள்ள வேண்டும். அதாவது என்னிடமுள்ள பணத்திற்கும் தம்பியிடமுள்ள பணத்திற்கும் இடையிலான வித்தியாசம் என்பது எப்பொழுதுமே 2 பெருமானங்கள் காணப்பட்டால் பெரிய பெருமானத்தில் இருந்து சிறிய பெருமானத்தை கழிக்கின்ற போது வித்தியாசம் எங்களுக்கு கிடைக்கும். என்னிடம் குறைந்தளவு பெருமானம் இருக்கின்றது, தம்பியிடம் கூடியளவு பெருமானம் இருக்கின்றது. எனவேதான் 145 இருந்து நான் 95 கழித்திருக்கின்றேன் 50. இந்த 50 ரூபாய் என்பது எனக்கும், அதாவது என்னுடைய பணத்திற்கும், நான் வைத்திருக்கக்கூடிய பணத்திற்கும் தம்பியிடம் இருக்கக்கூடிய பணத்திற்குமான வேறுபாடு, பண பெறுமதிக்குமான வித்தியாசம் தான் 50 ரூபாய். இந்த 50 ரூபாய், அதாவது இந்த வித்தியாசத்தை நீங்கள் 2ஆலே வகுத்தால், வித்தியாசத்தை 2ஆல் வகுக்கின்ற போது எவ்வளவு பணம் தம்பியிடம் வாங்க வேண்டும் என்பது எனக்கு நேரடியாகவே கிடைக்கும். 50 ரூபாய் வித்தியாசம், எனக்கும் தம்பிக்குமான அந்த பண பெறுமதியினுடைய வித்தியாசம் 50 ரூபாய். 50னை 2ஆல் வகுக்கின்ற போது எவ்வளவு பணத்தை நான் தம்பியிடமிருந்து வாங்க வேண்டும், அவ்வாறு வாங்குகின்ற போது இருவரிடமும் இருக்கக்கூடிய பணம் சமமாகும் என்பது எங்களுக்கு கிடைக்கும். எனவே 25 ரூபாயை நான் தம்பியிடமிருந்து வாங்குகின்ற போது இருவரும் வைத்திருக்கக்கூடிய பணம் சமமாக இருக்கும். அதே நேரம் இன்னொரு வழியை பயன்படுத்தலாம். எவ்வாறு சொன்னால், இருவரிடம் உள்ள பண பெறுமதி, மொத்த பெறுமதியினை கூட்டிக் கொள்ள வேண்டும். 145, 95 இரண்டினையும் கூட்டுகின்ற போது 240 எனக்கு விடையாக கிடைக்கும். 240னை 2ஆலே வகுத்துக் கொள்ள வேண்டும். 240னை 2ஆலே வகுத்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு வகுக்கின்ற போது இருவரிடமும் எவ்வளவு பணம் இருக்க வேண்டும், சமமாக வைத்திருக்கின்ற போது இருவரிடமும் எவ்வளவு பணம் இருக்க வேண்டும் என்பது எங்களுக்கு கிடைக்கும். நன்றாக அவதானித்துக் கொள்ளுங்கள். என்னிடம் 95 ரூபாய், தம்பியிடம் 145 ரூபாய் இருக்கின்றது. 2 நபர்களுடைய பணப்பெறுமதியையும் சேர்க்க வேண்டும். கூட்டுகின்ற போது 240 ரூபாய் கிடைக்கின்றது. தற்போது இருவரிடம் உள்ள மொத்த பணம் 240 இருந்தால் இருவரிடமும் சமமாக பணம் இருக்க வேண்டுமாக இருந்தால் 240ஐ 2ஆல் வகுத்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு வகுக்கின்ற போது என்னிடம் 120 ரூபாய், தம்பியிடம் 120 ரூபாய் என்ற வகையிலே இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற போது அது சமமாகும். ஆனால் என்னிடம் 95 ரூபாய் தான் இருக்கின்றது. எனவே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், 145 இருந்து, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், 145 இருந்து 120ஐ கழிக்க வேண்டும். ஏன் நான் இதிலே 120ஐ கழிக்கின்றேன் என்று சொன்னால், இருவரிடமும் சமமாக பணம் இருக்கின்ற போது 120 தான் இருக்க வேண்டும். ஆனால் தம்பியிடம் 145 ரூபாய் இருக்கின்றது, என்னிடம் 95 ரூபாய் இருக்கின்றது. எனவே தம்பியிடம் 145 ரூபாய் இருக்கின்ற போது அவர் 120 ரூபாய் தான் வைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் சமனாக இருக்கும் என்று சொன்னால் 145 இருந்து 120ஐ கழிக்கின்ற போது மீதி 25 ரூபாய் அவர் எனக்கு தர வேண்டிய பணமாக இருக்கும். அவ்வாறு தருகின்ற போது இருவருடைய பணத்தொகையும் சமமாக, ஒருவருக்கொருவர் பணத்தொகை சமமாக காணப்படும். எனவே இவ்வாறாக நீங்கள் 2 வழிகளிலே செய்து கொள்ளலாம். அதே நேரம் நேரடியாக நான் முதலில் ஆரம்பத்திலே கூறியது போல வித்தியாசத்தினை, இரு நபர்களுக்கும் இடையிலாக இருக்கக்கூடிய பண பெறுமதியினுடைய வித்தியாசத்தை 2ஆலே வகுத்தாலே குறைந்த பணம் யார் வைத்திருக்கிறார்களோ அவருக்கு வழங்க வேண்டிய பணத்தொகை கிடைக்கும். ஆகவே முதலாவது வழிமுறையை நீங்கள் பின்பற்றுகின்ற போது விரைவாக செய்யக்கூடியதாக இருக்கும். 2வது வழிமுறையானது
ஒரு கூடியளவு விளக்கம், ஒரு தெளிவான விளக்கத்திற்காக அந்த இரண்டாவது வழிமுறையை வழங்கி இருக்கின்றேன். அடுத்த வினாவை கவனிங்கள். 2 ஒரே அளவான கண்ணாடி குவளைகள் ஒன்றாக ஒட்டப்பட்ட பின்னர் 2 குவளைகளிலும் சம அளவான நீர் ஊற்றப்பட்டு வைக்கப்பட்டுள்ள முறை கீழே தரப்பட்டுள்ளது. இவற்றுள் ஒன்று பொருத்தமற்ற முறையில் காணப்படுகின்றது எனின் பொருத்தமற்ற உருவை தெரிவு செய்க. தரப்பட்ட வினாவை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். 2 குவளைகள், 2 குவளைகளுக்குள்ளும் நீர் ஊற்றப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் 2 குவளைகளும் ஒன்றாக ஒட்டப்பட்டிருக்கின்றது. இந்த 3 விடைகளிலே, 3 உருக்களிலே ஒன்று பொருத்தமற்ற வடிவமாக இருக்கின்றது. தரப்பட்ட விடைகள் 3 விடைகளிலே ஒன்று பொருத்தமற்றது, அதனை தெரிவு செய்ய வேண்டும். 3 விடைகளையும் அவதானித்துக் கொள்ளுங்கள். ஒரு குவளைக்குள் நீர் ஊற்றப்படுகின்ற போது அந்த நீரினுடைய மட்டமானது குவளை நிலைக்குத்தாக காணப்பட்டாலும் சரிந்து காணப்பட்டாலும் அந்த நீர் மட்டமானது தரைக்கு நிலத்திற்கு சமாந்தரமாகவே காணப்படும். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீர் பாத்திரத்தை சரிக்கின்ற போது அல்லது சாய்வாக வைத்திருக்கின்ற போது நீர் மட்டமும் சாய்ந்து காணப்படாது. அந்த சாய்வுக்கேற்ற வகையிலே நீர்மட்டமும் சரிந்து காணப்படாது. எப்பொழுதுமே நீர்மட்டமானது தரைக்கு சமாந்தரமாக, உதாரணமாக நீங்க 2வது வடிவத்தினையும் 3வது வடிவத்தினையும் அவதானித்துக் கொள்ளுங்கள். 2வது விடையிலே இருக்கக்கூடிய அந்த வடிவத்திலே பாத்திரம், அந்த நீர் பாத்திரம், அந்த கண்ணாடி குவளைகள் நிலைக்குத்தாக சரியாக வைக்கப்பட்டிருக்கின்றது. நீர்மட்டமானது சமாந்தரமாக நிலத்திற்கு, அந்த தரை மட்டத்திற்கு சமாந்தரமாக காணப்படுகின்றது. 3வதிலே பாத்திரங்கள் சாய்வாக வைக்கப்பட்ட போதும் அந்த நீர் மட்டம் பாத்திரத்துக்கு ஏற்ற வகையிலே அவ்வாறே சரிந்து காணப்படாமல் சரியாக தரை மட்டத்திற்கு சமாந்தரமாக, நன்றாக கவனித்துக் கொள்ளும், தரை மட்டத்திற்கு சமாந்தரமாகவே காணப்படுகின்றது. 2வது விடையிலே இருக்கக்கூடிய அந்த நீர்மட்டமும் 3வது விடையிலே இருக்கக்கூடிய நீர்மட்டமும் ஒரே மாதிரியாகவே நீர்மட்டம் நிலமட்டத்திற்கு தரை மட்டத்திற்கு சமாந்தரமாக காணப்படுகின்றது. ஆனால் 1வது விடையிலே நீர்மட்டம் இருக்கக்கூடிய அந்த வடிவமானது சாய்ந்து காணப்படுகின்றது. அவ்வாறாக இருக்காது. நீங்கள் ஒரு பாத்திரத்தை எடுத்து ஒரு பாத்திரத்திலே செய்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். பாத்திரத்தை எடுத்து சிறிதளவு நீரை உள்ளே விட்டு இவ்வாறாக செயற்பாடு செய்து பாருங்கள். அப்போது கூடியளவு விளக்கம் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். செயற்பாடு ரீதியாக அந்த விளக்கத்தை நீங்க பெற்றுக்கொள்கின்ற போது எப்பொழுதுமே அது நினைவில் இருக்கும். எனவே இந்த வடிவத்திலே பொருத்தமற்ற உருவாக 1வது விடை காணப்படுகின்றது. அடுத்த வினா, ஒன்றினிடத்து இலக்கம் வகை குறிக்கும் பெருமானத்தின் 4 மடங்கு 10னிடத்து இலக்கம் வகை குறிக்கும் பெருமானம் ஆகும். இதற்கேற்ப குறித்த எண்ணை தெரிவு செய்க. இந்த வினா பார்ப்பதற்கு இலகுவாக இருக்கும். ஏனெனில் அடிப்படையான ஒரு விடயம், எண்கள் சார்ந்து அவை வகை குறித்த இலக்கங்கள் வகை குறிக்கின்ற பெருமானங்கள் சார்ந்த ஒரு வினா இலகுவாக இருந்தாலும் இதிலே கூடுதலான கவனம் இல்லாது விட்டால் தவறான விடையை நீங்க தெரிவு செய்ய வேண்டியதாக இருக்கும். எவ்வாறு சொன்னால், இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் ஒன்றினிடத்து இலக்கம் வகை குறிக்கும் பெருமானம், வகை குறிக்கின்ற பெருமானம் தொடர்பாகவே இங்கே கூறப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு வினா அமைகின்ற போது மாணவர்கள் விரைவாக செய்கின்ற போது அவர்கள் எதிர்கொள்ளுகின்ற தவறு என்னன்னு சொன்னால், ஒன்றினிடத்திலே இருக்கக்கூடிய இலக்கத்தை பார்ப்பார்கள், அடுத்ததாக 10னிடத்திலே இருக்கக்கூடிய இலக்கத்தை பார்ப்பார்கள். உதாரணமாக 1வது விடையை பாருங்கள், 3582. இதிலே ஒன்றினிடத்து இலக்கம் 2, 10னிடத்து இலக்கம் 8. 2னுடைய 4 மடங்கிலே 8 காணப்படுகின்றது. ஆகவே 1வது தான் விடை என்று தவறாக எடுத்துக்கொள்வார்கள். இந்த இடத்திலே இலக்கங்கள் ஒவ்வொரு வகைக்கு, அதாவது ஒவ்வொரு இடப்பெருமானத்துக்கு ஏற்ற வகையிலே இலக்கங்கள் தொடர்பாக இங்கே குறிப்பிடப்படவில்லை. அந்த இலக்கங்கள் குறிப்பிடுகின்ற அல்லது இலக்கங்கள் வகை குறிக்கின்ற பெருமானத்தினுடைய மடங்குகள் பற்றித்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. மிக மிக முக்கியமான விடயம். இலகுவான விடயங்களிலே உங்களை குழப்புவதற்கு போன்ற ஒரு வினா வடிவம் தான் இது. இலகுவான விடயம், ஆனால் நீங்கள் கூடுதலாக கவனிக்க வேண்டிய விடயமாக இருக்கும். ஆகவே வகை குறிக்கின்ற பெருமானம் ஒரு எண் தரப்படுகின்ற போது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒன்றினிடத்து இலக்கம், 10னிடத்து இலக்கம், 100னிடத்து இலக்கம், 1000னிடத்து இலக்கம், எவ்வாறான இடத்தினுடைய இலக்கமாக இருந்தாலும் அவை வகை குறிக்கின்ற பெருமானம் தொடர்பாக வினாக்கள் வருகின்ற போது அந்த எண்ணை விரித்தெழுதி நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு குழப்பம் இருக்காது. உதாரணமாக நான் 3 விடைகளையும் விரித்தெழுதி கொள்கின்றேன். தரப்பட்ட
3 விடைகளையுமே விரித்தெழுதிக் கொள்கின்றேன். விரித்தெழுதுகின்ற போது ஒவ்வொரு எண்ணிலும் குறித்த இலக்கங்கள் எவ்வாறான பெருமானத்தை பெற்றுக்கொள்ளுமோ, அதாவது குறித்த ஒவ்வொரு இலக்கங்களும் எவ்வாறான வகை குறிக்கின்ற பெருமானத்தை பெற்றுக்கொள்ளுமோ அந்த அடிப்படையிலே தான் நீங்கள் விரித்தெழுதுவீர்கள். உதாரணமாக முதலாவது எண்ணை எடுத்துக்கொண்டால் 3582 எடுத்துக்கொண்டால் இந்த இடத்திலே 2 என்கின்ற இலக்கம், அதாவது ஒன்றினிடத்தில் அமைந்திருக்கக்கூடிய 2 என்கின்ற இலக்கம் வகை குறிக்கின்ற பெருமானம் 2. 8 வகை குறிக்கின்ற பெருமானம் 80, ஏனெனில் அது 10 இருக்கின்றது, ஆகவே 80. 5 என்கின்ற இலக்கம் 100 இருக்கின்றது, ஆகவே அது வகை குறிக்கின்ற பெருமானம் 500. 3 என்கின்ற இலக்கம் 1000 இருக்கின்றது, எனவே அது வகை குறிக்கின்ற பெருமானம் 3000. இவ்வாறாக 3 விடைகளையும் பாருங்கள். இப்போது நான் விரித்தெழுதியிருக்கின்ற இந்த விடயம் இங்கே வினாவிலே கேட்கப்பட்ட விடயம் தொடர்பானதாக இருக்கின்றது, வகை குறிக்கின்ற பெருமானம். இப்போது ஒவ்வொரு எண்ணையும் பாருங்கள். எந்த எண்ணிலே ஒன்றினிடத்து இலக்கம் வகை குறிக்கும் பெருமானத்தினுடைய 4 மடங்கு 10 இலக்கம் வகை குறிக்கும் பெருமானமாக காணப்படுகின்றது. முதலாவது விடையை எடுத்துக்கொண்டீர்களாக இருந்தால் 2, அடுத்ததாக 80. ஒன்றினிடத்து இலக்கம் வகை குறிக்கின்ற பெருமானம் 2, 10 இலக்கம் வகை குறிக்கின்ற பெருமானம் 80. இது 4 மடங்கு இல்ல, 40 மடங்கு. ஆகவே முதலாவது விடை பொருத்தமற்றது. இரண்டாவது விடை எடுத்துக்கொள்வீர்களாக இருந்தால் ஒன்றினிடத்து இலக்கம் வகை குறிக்கின்ற பெருமானம் 4, 10 இலக்கம் வகை குறிக்கின்ற பெருமானம் 20. இங்கே 5 மடங்காக இருக்கு, 4 5 மடங்கு 20. ஆகவே இரண்டாவது விடையும் பொருத்தமல்ல. மூன்றாவது விடையிலே ஒன்றினிடத்து இலக்கம் வகை குறிக்கின்ற பெருமானம் 5, 10 இலக்கம் வகை குறிக்கின்ற பெருமானம் 20, 5 4 மடங்காக 20 காணப்படுகின்றது. ஆகவே இந்த வினாவிற்கு மிகச்சரியான விடை மூன்றாவது விடை. எனவே இது ஒரு இலகுவான வினாவாக இருந்தாலும் இந்த வினாவை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டிய விடயம், நான் கூறிய விடயம், இலக்கங்கள், அதே நேரம் அந்த இலக்கம் வகை குறிக்கின்ற பெருமானம், இந்த ரெண்டுக்குமான வேறுபாட்டை விளங்கி வினாக்களை கிரகித்து வாசித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் அதை சரியான முறையிலே கிரகித்து வாசிக்க தவறுவீர்களாக இருந்தால் முதலாவதையே தெரிவு செய்து விடுவீர்கள். எனவே இந்த வினாவிலே நான் குறித்த இந்த விடயத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்த வினா, அருகிலுள்ள உருளை வடிவ மரக்குட்டியை புள்ளிக்கோடுகளின் வழியே வெட்டிய பின்னர் கிடைக்கும் துண்டுகளில் உள்ள முகங்களின் எண்ணிக்கை யாது? இவ்வாறான வினாக்களை நீங்கள் வினாத்தாள்களிலே கூடுதலாக அவதானித்திருப்பீர்கள். திண்மங்கள் சார்ந்து அவை வெட்டப்படுகின்ற அந்த வடிவம், அவற்றுக்கேற்ற வகையிலே கிடைக்கக்கூடிய துண்டுகள், அதிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய முகங்கள், இவ்வாறான வினாக்கள் ஏராளமாக சந்தித்திருப்பீர்கள். அவ்வாறான ஒரு வினாதான் இது. இங்கே ஒரு உருளை வடிவம், அங்கே வெட்டப்படுகின்ற ஒழுங்குமுறை காட்டப்படுகின்றது. இவ்வாறாக வெட்டி எடுக்கப்பட்ட பின்னர் கிடைக்கக்கூடிய துண்டுகளில் உள்ள முகங்களின் எண்ணிக்கை கீழே பாருங்கள். இதிலே நான் குறித்த புள்ளிக்கோடுகளின் வழியே வெட்டிய பின்னர் எத்தனை துண்டுகள் எவ்வாறாக காட்சியளிக்கும் என்பதை இதிலே காட்டியிருக்கின்றேன். 4 துண்டுகளாகத்தான் இருக்கும். 4 துண்டுகளிலும் எத்தனை முகங்கள் எங்களுக்கு கிடைக்கப் போகின்றதுன்னு சொன்னால், ஒரு வடிவத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த 4 துண்டும் ஒரே அளவாக ஒரே வடிவமாக இருக்கின்றது. 4 துண்டிலே ஒரு முகத்தை எடுத்துக்கொண்டால் 2 பக்கங்கள், அந்த வட்ட முகங்கள் இருந்த இடத்திலே அரை வட்டங்கள் கிடைக்கும், அரை வட்ட முகங்கள் கிடைக்கும். அவை தட்டையாகவே இருக்கும். ஆகவே அந்த இடத்துல 2 முகங்கள் எங்களுக்கு கிடைக்கும். அதே நேரம் கிடையாக வெட்டப்பட்ட பகுதி தட்டையாக இருக்கும், அதுவும் ஒரு முகமாக இருக்கும். எனவே ஒரு துண்டிலே 3 முகங்கள் கிடைக்கும். ஒரு துண்டிலே 3 முகங்கள், 4 துண்டுகளுக்கும் 3 முகங்கள் வீதம் 12 முகங்கள் எங்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய விடயம், திண்மங்கள் சார்ந்த வினாக்களிலே முகங்களாக நாங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டியவை அல்லது எடுத்துக்கொள்ள வேண்டியவை தட்டையான மேற்பரப்புகளாக இருக்க வேண்டும். திண்மங்கள் சார்ந்து முகங்களாக நீங்கள் எடுக்கின்ற போது அவை தட்டையான மேற்பரப்புகளாக மாத்திரமே இருக்க வேண்டும். வளைந்த மேற்பரப்புகளை முகங்களாக நாங்கள் எண்ணுவதில்லை. எனவேதான் ஒரு உருளையாக எடுத்துக்கொண்டதாக இருந்தால் ஒரு உருளையிலே 2 முகங்களே இருக்கின்றன. 2ம் இந்த வட்ட முகங்களாக இருக்கும். ஒரு உருளையிலே வளைந்த மேற்பரப்பை நாங்கள் முகமாக எடுத்துக்கொள்வதல்ல. ஆகவே இந்த விடயத்தை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு திண்மமாக இருக்கின்ற போது திண்மத்தினுடைய தட்டையான மேற்பரப்புகளை மாத்திரமே நாங்கள் முகங்களாக எடுத்துக்கொள்வோம். எனவே இந்த வினாவிற்கான விடையாக 12 அமையும். அடுத்த வினா, அருகில் தரப்பட்டுள்ள உருவில் நிலற்றப்பட்ட பகுதி முழு உருவின் எத்தனை மடங்காகும்? ஒரு உரு தரப்பட்டிருக்கின்றது. அங்கே கேட்கப்பட்ட விடயம், நிலற்றப்பட்ட பகுதி முழு உருவின் எத்தனை மடங்காகும்?
இந்த வினா 2 வடிவங்களாக வருவதுண்டு. 2 வடிவங்களாக இருக்கும். எவ்வாறுன்னு சொன்னால், இங்கே இருப்பது தரப்பட்ட உருவிலே நிலட்டப்பட்ட பகுதி முழு உருவின் எத்தனை மடங்காகும். அதே நேரம் நிலட்டப்பட்ட பகுதியின் எத்தனை மடங்கு முழு உருவாகும். இவ்வாறாக 2 விதமாக அந்த சொற்பிரயோகத்திலே தான் அந்த வினாவுடைய வடிவம் வேறுபடும். இங்கே தரப்பட்டிருப்பது நான் முதலாவதாக குறிப்பிட்டது. தரப்பட்ட உருவை பிரித்துக் கொள்வோம், சம பகுதிகளாக பிரித்துக் கொள்வோம். இப்போது இந்த உருவை கவனியுங்கள். அனைத்து பகுதிகளும் முக்கோணிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது, சம பகுதிகளாக பிரித்திருக்கின்றேன். மொத்தமாக இங்கே 12 ஒரே அளவான முக்கோணிகள் இங்கே காட்சியளிக்கின்றன. தரப்பட்ட உருவை நான் தரப்பட்ட உருவின் ஒழுங்குக்கேற்ற வகையிலே சம பகுதிகளாக பிரித்திருக்கின்றேன். 12 முகங்கள் இங்கே இருக்கின்றன. இந்த 12 முகங்களிலே வெளியே இருக்கக்கூடிய 6 முகங்கள் மாத்திரம் நிலட்டப்பட்டிருக்கின்றன. 6 முகங்கள் மாத்திரம் நிலட்டப்பட்டிருக்கின்றன. 12இல் 6 நிலட்டப்பட்டிருக்கின்றது. இந்த இடத்திலே வினாவை இப்போது பாருங்கள். தரப்பட்ட உருவில் நிலட்டப்பட்ட பகுதி முழு உருவின் எத்தனை மடங்காகும். முழு உருவின் எத்தனை மடங்காகும். முழு உரு 12ஆக இருக்கின்ற போது அதனுடைய அரைவாசிதான் நிலட்டப்பட்டிருக்கின்றது. ஆகவே முழு உருவின் அரை மடங்காகும். அதே நேரம் இந்த வினா எதிர்மாறாக, அதாவது எதிராக வந்திருந்தால், நிலட்டப்பட்ட பகுதியின் எத்தனை மடங்கு முழு உருவாகும் என்று வந்திருந்தால், நிலட்டப்பட்ட பகுதி 6 பகுதிகளாக இருக்கின்றன, முழு உரு 12 பகுதிகளாக இருக்கின்றது. ஆகவே 6னுடைய 2 மடங்கு 12, அந்த வினாவிலே 2 மடங்காகும் என்ற விடை எங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த வினாவிலே முழு உருவினுடைய நிலட்டப்பட்ட பகுதி முழு உருவின் எத்தனை மடங்காகும் என்பதுதான் இங்கே வினா. ஆகவே சரியான விடை அரை மடங்காகும். ஆகவே அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, இந்த காணொளியிலே நான் வழங்கிய வினாக்களை மீண்டும் செய்து பாருங்கள். இங்கே குறிப்பிடப்பட்ட அல்லது நான் எடுத்து கூறிய முக்கியமான விடயங்கள், முக்கியமான குறிப்புகளை நீங்கள் வினாத்தாள்களிலே இவ்வாறான வினாக்கள் செய்கின்ற போது பின்பற்றிக் கொள்ளுங்கள். நன்றி.